ஸோ ஒரு பிரேக்கெலாம் முடிச்சுட்டு ஒரு திருச்சியிலேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஸோ மாநாட்டுக்கு போயிட்டு ஃபுல் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைட்லேருந்து வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ ரெஸ்ட் ரூமு, டீ அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ போயிட்டு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ரொம்ப நிறையா வண்டிங்க வந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2.0 மாநாடு மதுரையில் மண்ணில் பாருங்கள். A few moments later. மாநாடுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இப்போ டைம் ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட் டைமு ஒரு 12:36 ஆகுதுங்க, சரிங்களா? டோல்கேட்லேருந்து அப்படியே இறக்கி விட்டுருந்தாங்கன்னா அப்படியே மாநாடுக்கு வந்து இந்த போயிருக்கலாம். ஏன்னா போலீஸ் வந்து அங்கே வந்து இறக்கக்கூடாது, தூக்கிட்டு போயிட்டு அங்கே விடுங்க பார்க்கிங்கில், இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ்லாம் போடுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 8 கிலோமீட்டர் தான் நடக்கணுங்க. நடந்து போயிட்டு மாநாடு பார்த்துட்டு எப்படியாச்சும் அங்கே போய் மாநாடு அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபோட்டேஜ்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து நடந்து தாங்க இருக்காங்க பாருங்கள். ஸோ நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ தளபதிக்காக கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஒரு மாநாடு 2.0 இருக்கும். சூப்பர். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Much later. ஒரு 5 கிலோமீட்டர் வந்து நடக்க முடியாது சொல்லி பஸ்ஸே வந்து பிக்கப் பண்ணி ஒரு மாநாடு இடத்துக்கு வந்து கூட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் அப்டேட்டுங்க. Two hours later. ஸோ கைஸ், நடந்து போயிட்டுருக்கோம் மாநாடுக்கு. ஸோ அந்த வழியெல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நடந்து போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க, வாங்க வாங்க. ஆமாங்க, ஒரு ஐஸ்கிரீம்க்கு இன்னொரு ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. ஒரு கப் ஐஸ்கிரீம் வாங்குனீங்கன்னா இன்னொரு கப் ஐஸ்கிரீம் ஃப்ரீங்க. ஒரு சாக்லேட் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் தந்தாங்க குடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு நைஸான ஒரு விஷயம்.
ஸோ கைஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு போகிறோம் சரிங்களா. ஸோ ரொம்ப கொஞ்சம் போயிட்டு தான் உள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம் என்ன விஷயம் நடக்குது அந்த மாதிரி சொல்லி. தளபதியை நேரில் பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல, மேபி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க போல். ஸோ நிறைய ஆம்புலன்ஸ் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, நிறையா ஒரு ஹெல்த்தை வந்து கொஞ்சம் பாதுகாப்பு இருந்துச்சு, வாட்டர் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குது, ஏதோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் நிறைய விஷயங்கள் தெரியும். ஜஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு போயிட்டு நான் அப்டேட் பண்ணுவேன். Inches later. It's late. தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் 2026 தமிழக வெற்றி கழகம் தளபதி 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 எங்களுக்கு காசு வேணும், ஓட்டு வாழ்க டிவிகே சிம்மங்கள் தலைவா டிவிகே வாழ்க ஸோ என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நாங்கள் போயிட்டு இருக்கோம், போயிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறோம். சம்பவம் இருக்கு 2026 தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் மதுரை மாநாட்டில் தலைவரின் 2வது மாநில மாநாட்டில் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க தம்பி இசைக்கு தலைமையில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் போயிட்டு தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு வந்துடும். இது வெற்றி மாநாடு. இது 2.1 2வது 2.0 எல்லாம் கிடையாது, முற்றுப்புள்ளியே கிடையாது. தலைவா ரொம்ப சூடாக இருக்கு தலைவா, தெரியும் பூர்வா நேரில் போலாவா உள்ள ஒரே ஸ்ட்ரைட்டு வீட்டில் 5 ரூபா தான். ராம்பாக் எங்கன்னு பாரு, அந்த சைடு போ. மெயின் கேட்டில் போனால் ஆமாம் மெயின் கேட் தான், மெயின் கேட். ராம்பாக் 500 பேர் அப்படியே ஒன்னாவா சூடும் வெற்றி வரலாறு திரும்புகிறது. நண்பா நண்பீஸ் அண்ட் உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே போய் ஒரு கட்டத்தை வந்து நான் காமிக்கிறேன். எப்படியோ வந்து உள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு ஃப்ரண்டில் போயிட்டு வந்து பார்க்கலாம் சரிங்களா. எவ்வளோ வரைக்கும் போக முடியுதோ பார்க்கலாம்.
அரை நூற்றாண்டு தமிழ்நாட்டு அரசியலில் வழக்கமான வரலாறு தமிழக வெற்றி கழகத்தால் திருத்தி எழுதப்படுகிறது. அவர்கள் இல்லை என்றால் இவர்கள், இவர்கள் இல்லை என்றால் அவர்கள் என்று ஏதாவது ஒன்றுக்குத்தான் வாக்களித்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தை மக்கள் மீது திணித்து வந்த வழக்கமான அரசியலுக்கு இனி தமிழ்நாட்டில் இடமில்லை என்பதை எடுத்து காட்ட மதுரை மாநாடு அழைக்கிறது. வாழும் உரிமையை உறுதி செய்யும் வாக்குரிமை எனும் ஆயுதம் மக்களுக்கான நல்லாட்சி தர காத்திருக்கும் மகத்தான மனிதர் மக்கள் தலைவர் விஜய் அவர்களை 2026 முதல்வராக தேர்ந்தெடுக்க தயாராகிறது. அந்த எழுச்சியின் அடையாளமாய் மாமதுரை மண்ணில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு தலைவர் விஜயுடன் தொடர்கிறது. Much later. எப்போதும் போல நம்முடைய உறுதிமொழி ஏற்பதற்கான ஒரு தருணம். அனைவரும் எழுந்து நிற்போம். உறுதிமொழி வாசிப்பதற்காக
உறுப்பினர் சேர்க்கை மாநில செயலாளர் அக்கா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உறுதிமொழி. நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து எண்ணற்ற தியாக வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் நம்மளோட ஹெல்த்தை வந்து பயங்கரமா காப்பாற்றிக்கலாம் போகுது. சட்டத்தின் மீதும் எப்பயுமே பி சேஃப் ஓகேங்களா. ஸோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து போயிருக்கு. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் 2026 டிவிக்கு சமத்துவம் ஆகியவற்றை நீங்களும் கண்டிப்பாக பேணிக்காக்கின்ற மறக்காம வந்து ஓட்டு போடுங்க. சகல அணி நிர்வாகிகளையும் வரவேற்கிறேன். பல்வேறு திசைகளில் இருந்து பறந்து வந்து இந்த மாபெரும் மாநாட்டில் சங்கமித்திருக்கும் பொதுமக்கள் உங்களை வரவேற்பதில் நான் பெருமை கொள்கிறேன். 1967 1977 2026 உங்கள் விதையாக முதலமைச்சராக உறுதியளிக்கக்கூடிய என்னுடைய கூலி. அதாவது நேற்றிலிருந்து ஒரு ஆசிரியர் ஒரு அரசியல் கருத்துரை தமிழகத்தில் That the old narrator got tired of waiting and they had to hire a new